நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரம் ஈஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 502வது வீடியோ. இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்டுனா லோபாமுத்ரா. ஸ்ரீமாத்ரே நமக. இந்த லோபாமுத்ரான்ற இந்த தேவி யார் அப்படின்னு பார்க்கும்போது பல ஒவ்வொருத்தரும் கற்பனையாக என்னவோ சொல்கிறா. நான் கூட ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரமணி குருஜி பார்க்க நர்பகி இப்போ இடத்துக்கு போயிருந்தேன். சக்தி அருட்கூடம் பேர் அலமேலுப்புரம் சேலையூரில் இருக்குது. பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் ஏற்ற மாதிரி உள்ள போனால் வரும். அது ரைட் சைடில் 2வது தெரு, கடைசியில் அந்த பில்டிங்கில் தான் முடியும். பெரிய ஞானி, அவர் இஸ் மோர் தென் 95 இயர்ஸ். நல்லா பாருங்கள், படுத்த படம். அவர் காக்கபூஜைன்ற நாடி வாசிக்கக்கூடியவர். அந்த இதில் நிறைய விக்கிரகங்கள்லாம், கல் விக்கிரகங்கள்லாம் நிறைய கோவிலுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். அங்கே நந்திகேஸ்வரர் மெயினாக இருக்கும், உள்ள நேரம் பார்த்தா இருக்கும். பக்கத்தில் நர்பவி, நல்லது பலிக்கட்டம். நர்பவின்றது நல்லது பலிக்கட்டம் பேர் அர்த்தம். அந்த அம்பாள் 4 கையோட வராபயத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். கருங்கல் சாலை நம்ம புஷ்பங்கள்லாம் மயப்பனா அதுக்கு சாத்துவா. அப்படியே ஒரு ராமா லக்ஷ்மணா சேர்த்து ஆஞ்சநேயர் இருக்கும். இதெல்லாம் கருங்கல் விற்கிறாங்க. அது தவிர நிறைய பஞ்சலோக விற்கிறாங்க. சரபேஸ்வரர்லாம் இருக்காங்க. அப்புறம் ஊஞ்சல் ஆடுற மாதிரியே சாமி அம்பாள் இருக்கும். மண்டபம் இருக்கும், மதகாசம் அதெல்லாம் இருக்கும். அங்கே பெரிய படம், கிட்டத்தட்ட 4-5 அடி உயரத்துக்கு இந்த காக்கபூஜைன்ற உகுலாதேவியுடைய இந்த படம் தான் மெயினாக இருக்கும். அந்த நாடி தான் வாசிக்கிறார் அவர். பெரிய திரிகால ஞானி அவர், ரமணி குருஜி. 92லேருந்து எனக்கு பழக்கம் அவரை. அந்த மாதிரி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே போகும்போது ஒரு படம் மாட்டிருந்தது அங்கே. அந்த படம் என்ன படம்னா இதுதான். இந்த படம் அங்கே இருக்க மாமிச்சனா, இது அகஸ்தியர் பொண்டாட்டி லோபாமுத்ரா அப்படின்னா. சரி, நான் ஒன்றும் சொல்ல. சரி, அகஸ்தியர் பொண்டாட்டின்னு சொல்கிறாள், எப்படிக்கா மண்டையில் ஓடிட்டே இருந்தது அன்றைக்கி. ஏன்னா இதில் பாருங்கள், ஒரு கையில் அக்ஷமாலை வச்சுருக்கா, ஒரு கையில் சூலாயத்தை வச்சுருக்கா, இன்னொரு கையில் இந்த அபயம் கொடுக்குற கையில் ஸ்ரீசக்கரமே இருக்குது. இந்த வரம் கொடுக்குற இந்த இடது கையில் கலசம் ஒரு இது வச்சுட்ருக்கா, ஒரு கலசம் மாட்டம் ஒரு இதை வச்சுட்டு உட்காந்துருக்கா. பாருங்க, அது அமிர்தமாக என்னன்னு தெரியாது. சொல்லுப்பா, அகஸ்தியர் பொண்டாட்டிக்கு 2 கை தானே, இவளுக்கு எப்படி 4 கை வந்துருப்பாரு. கீழே இந்த ஆர்டிஸ்ட் என்ன போட்டிருக்க, புவனேஸ்வர் எந்திர மாட்டம் ஒரு எந்திரத்தை போட்டிருக்கு. இந்த தாமரை இலை மேலே இது இருக்குது. இது இப்படியா இருந்தது. இப்படியா இருக்க வருஷத்தில் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி, ஒரு வாரம் இருக்கும், ஒரு பெண்மணி, அது பேர் திவ்யா மைத்ரி ஆனந்த் போட்டிருக்கு. அவள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா எனக்கு. என்ன பண்ணான்னா, என்கிட்ட பேசிட்டு, மை ஃபாதர், நல்லா படிக்கிறேங்க, மை ஃபாதர் சிவானந்த பாரதி அட்டைன்டு சமாதி இன் த இயர் 2020 டூரிங் நவராத்திரி. He informed us saying the time has come for me to leave face his photo and left. உடனடியாக பிராணம் வைத்தவருக்கு முன்னாடி சொல்லிட்டார், நான் போகிறேன்ட்டு. Lopamutra Devi has appeared to him and he got her painted as he saw her. அவருக்கு அப்படியே காட்சி அளிச்சது அப்படியே சொல்லி மனசில் குறிப்படுத்திட்டு ஒரு ஆர்டிஸ்டை வச்சு படம் எடுத்து வச்சுருக்கார் தஞ்சாவூர் ஆர்ட்டில். லாஸ்ட் மூமெண்ட் ஹி லுக்ட் அட் ஹர், டோல்ட் அம்மா அண்ட் லெஃப்ட் கான்ஷியஸ்லி, அம்மா நான் வரண்டி அம்மா முட்டைன்னு சொல்லி அப்படியே மறைஞ்சு பிராணன் முக்தி அடைஞ்சிடுறார். இன் த இயர் 2001 he had a vision of லோபாமுத்ரா தேவி. 2001 லோபாமுத்ரா தேவியினுடைய விஷன் கிடைச்சிது அவளுக்கு. சின்ஸ் யூ ஆர் எ ஸ்ரீவித்யா உபாசகா, யூ வில் நோ த கிரேட்னஸ் ஆஃப் லோபாமுத்ரா அம்மா அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா, ரமணி குருஜி இதில் போட்டிருக்கேன். அப்போ அவள் திருப்பி எழுதினா, எங்கள் அப்பா அந்த படத்தை ஆர்டிஸ்ட் வச்சு போட வச்சு நிறைய பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் கொடுத்தாங்க. ஒரு காப்பி தான் கொடுத்தேன், எங்கள் கடையில் கிடைக்காது அப்படின்னு. சரி, கவலைம்மா, ஒரு காப்பி என்ன, ஐ வில் ட்ரை டு கெட் சம் மோர் காப்பீஸு, உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், அட்ரஸ் அனுப்பி போகிறேன், அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன், ஒன்றும் வரல. ஸோ வித் தட் ஐ எம் ஸ்டாப்பிங் தட் இன்ஃபர்மேஷன். இப்போ
கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட். எதுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்தானா, வியூவர்ஸ்க்கு யூ ஷுட் ஹாவ் அ கிளியர் கட் கிளாரிஃபிகேஷன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு பேரை வச்சு நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. காவேரி அரசன் இருக்கா, காவேரி அரசன் பொண்ணு வந்து ரொம்ப அழகு. ஸோ அவள் தான் லோபாமுத்ரா. காவேரி அரசனோட பொண்ணு பேர் காவேரியும் பின்னாடி வருது அவளுக்கு. அவள் லோபாமுத்ராவாக இருக்கா. ஸோ அவளை பார்த்து அகஸ்தியர் ஆசைப்படுறார் பண்ணிக்கணுண்டு. தன்னை முருவத்தை அழகாக மாற்றிட்டு பாலிபனை அவருக்குள்ள குட்டம் தொப்பை வேறு இது மாதிரி இருக்கார் அகஸ்தியர். ஸோ குறுமுனின்னு தான் பேர் அவர். குள்ள மாச்சேன். இப்போ நல்லா ஹைட்டாக இருக்கா. பட் இது மாதிரி பண்ண பண்ணி அவளுக்கு பெரிய ஞானி ஆகும். ராஜா வீட்டுக்கு முன்னாடி கூட பெரிய தத்துவ ஞானி ஆகும். அவள் அம்பாளே தனியாக உபாசனை பண்ணியிருக்கா. அவள் வித்தியை வந்து ஹாதி வித்தியன்னு பேர். இப்போ காதி வித்தியன்னு ஹாதி வித்தியை சேத்த வித்தியா மனா இருக்கட்டும். ஸோ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாருன்னா, அகஸ்தியரை கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்புறம் நம்ம சொல்கிறேன் அகஸ்தியர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கல எனக்கு தெரியும், நான் வந்து உங்கள் நாலேஜுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்ற. ஸோ அப்படியே இருக்கா. அப்போ வந்து இந்த இந்த இவ்வளோ காவேரி நடந்தால் வாழி காவேரின்னு சொல்கிறா இல்லையா, காவேரி அரசனோட பொண்ணு. அப்போ என்ன சொல்கிறேன், ஒரு வரம் வாங்குறா. நான் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், அதனால் நான் நதி ரூபமாக இருக்கணுன்ற. இவரோட மனைவி ரூபமாகவும் இருக்கா, லோபாமுத்ராவும் இருக்கா, காவேரின்ற நதியாகவும் மாறுறாவோ. அதை விநாயகர் வந்து இந்த கமண்டலத்தை தண்ணி பிடிச்சி வச்சுருக்காரு. அதை எங்கே போனால் எடுத்து போகிறார். அப்போ தள்ளி விட்டுட்டு அந்த பருப்பு உடைச்சிடுறார். நடந்தால் வாழி காவேரி லக்ஷ்மி நடித்த இது வந்திருக்கோம். சீர்காழி கோவிந்தராஜன் நடிச்சது படம். அது அகஸ்தியர் சினிமாவில் வரும் அது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போது கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு, இந்த லோபாமுத்ரான்ற ஒரு இப்போ ரிஷி பத்தினி ஆகிட்டா. நல்லா ஞாபகம். ஷீ இஸ் நாட் ராஜா பொண்ணு. இப்போ ராஜா பொண்ணாக இருந்தால் கூட நவ் ஷீ இஸ் ஏ ரிஷி பத்தினி. அந்த ரிஷி பத்தினிக்கு உண்டான குவாலிட்டிஸ்லாம் என்ன, அவள் சாஃப்ரான் கிளாத் தான் கட்டணும், ஒரு ருத்ராட்சம் தான் போடணும், இது மாதிரிலாம் இருக்கா. அவளுக்கு எத்தனை கை? 2 கை தான். நல்லா கொஞ்சம் பேர் 4 கையெல்லாம் கிடையாது. பட் அம்பாள் உபாசிக்கைவா. எப்படி அவள் 2 எப்படி அம்பாள் உபாசிக்கையாக மாறினா, காஞ்சிபுரத்தில் வந்து உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் ஹயக்ரீவ மகரிஷிகிட்ட கற்றுக்கிறார். யார்? அகஸ்தியர் லோபாமுத்ராவும் லலிதா சதநாமத்தை கற்றுண்டு எனக்கு முழுக்க நிறைவு வரலன்னு சொல்லும்போது அம்பாளே பிரசன்னமாகி எனக்கு வேண்டி வந்தால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற திருசதி சொல்லித்தரார். ஸோ திருசதி நிறைய பேர் சொல்லுவாள். எப்படின்னா, பஞ்சதசாட்சரி உபதேசம் ஆகாமல் திருச்சியை படிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் ஒன்று சொல்லுவாங்க. அவுஃபார் டிஸ்ட்ரோன்னு தெரியாது எனக்கு. நான் படிக்கிறாள், நிறைய பெண்மணிகள் திருச்சியை படிக்கிறாள். ஏன்னா இந்த பஞ்சதசாட்சரி கையே இலகரி மசகலகரி சகலகரியில் ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி, 15 எழுத்துக்கு 15 × 20 300 திருச்சதி. ஸோ அந்த பஞ்சதசாட்சரி உபதேசம் ஆனாதான் இது பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும்னு ஒரு கருத்து. அவ்வளோதான். இது படிக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அகஸ்தியர் அண்ட் லோபாமுத்ரா, இந்த லோபாமுத்திரையின் பகுதியான அகஸ்தியரை சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்குறார். யார்? ஹயக்ரீவர். இப்படி தான் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அந்த இது வருது சொல்கிறது. இந்த கதை அப்படி தான் போகிறது. ஸோ அப்போ எப்போ லோபாமுத்திரா அப்படி இருப்பாள், நார்மலாக இந்த திருவாவடி ராஜெல்லாம் தர்மராஜெல்லாம் அவள் ஒரு இது வச்சுட்ருப்பாள். வெள்ளி பாக்ஸு அப்படி ரவுண்டாக இருக்கும், மேலே கும்பிட் போட்டிருக்கோம், உள்ளே ஊதி இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அகஸ்தியர் லோபாமுத்திரையும் கிரீடமெல்லாம் வச்சுருக்கா. இப்போ கிரீடம் வச்சுருக்கா மாதிரி எங்கே இது கிடையாது. இதில் 2 கரத்தை கூட காமிச்சிருக்கான். ஆனால் நான் முன்னாடி காமிச்ச படத்தில் 4 கரங்கள் இருக்குது. ஒரு கையில் சூலாயுதத்தை வச்சுருக்கா, ஒரு கையில் அக்ஷமாலை, ஒரு கை அபயம் காமிக்கிற கையில் வந்து ஸ்ரீசக்கரம் இருக்குது, இன்னொரு கையில் அந்த பெட்டகம் வச்சுட்டுருக்கா. ஸோ இந்த அம்பாள் யார்? லோபாமுத்ரா, நாட் அகஸ்தியர் ஒய்ஃபு. அம்பாளுடைய ஒரு பேர் தான் லோபாமுத்ரா. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இப்போ கத்துண்ட சஹஸ்ரநாமத்தில் அந்த நாமாவுடைய என்ன சொல்கிறது, லோபாமுத்ரா அர்ச்சிதா அப்படி அகஸ்தியர் பொண்டாட்டி லோபாமுத்ரா அர்ச்சிக்கப்பட்ட வழின்னு அதில் வருமா?
வராது. ஏன்னா வந்து லோபாமுத்தா என்ற பெயரால் அர்ச்சிக்கப்பட்டவளேன்னு எடுத்துக்கணும். அதை இந்த மீனிங் எழுதுகிறவா, இந்த பொழிப்புரை ஆறு பாஷையை எழுதுகிறவா இஷ்டப்போல புரடா விடுறா. அதான் கற்றுக்கிறாங்க போய் கற்றுக்கக்கூடிய சகசநாமத்தில் இவ பேர் எப்படி வரும், அம்பாள் பேர் இவளுக்கு வச்சிருக்கா. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த கிளாரிட்டி வரதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த லோபாமுத்ரான்ற அம்பாள் எப்படி இருக்கான்னா 4 திருக்கரங்கள், ஒரு கையில் சூலம் இருக்குது, ஒரு கையில் லக்ஷமாலை வச்சுருக்கா, இன்னொரு கையில் அபயம் காமிக்கிறா, ஒரு கையில் அந்த பெட்டகத்தை வச்சுருக்கா. அது விபூதியாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம், அமிர்தமாக இருக்கலாம், தெரியாது எனக்கு. ஸோ இப்படி தான் அது காமிச்சிருக்குது. இந்த அம்பாள் தான் இந்த மைத்ரி ஆனந்தன்ற இந்த திவ்யா ஆனந்த் அவளுடைய அப்பாவுக்கு காட்சி கொடுத்துருக்கா. ஸோ இப்படி வருது கதை அது. ஸோ அந்த லோபாமுத்ரான்ற தேவி, லோபாமுத்ராவோட கசியர் கொண்டாடி சொல்லக்கூடாது. மகாலட்சுமி பேருன்னா மகாவிஷ்ணுவோட கொண்டாடி மகாலட்சுமி. அதை ஒருத்தருக்கு வச்சுருக்கான்னா இவ பேரை அவளுக்கு வச்சா அவள் பேரை இவளுக்கு வச்சாளா, கிளாரிட்டி வரணும் அதில். ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு பண்ணேன். நவ் யூ மட் ஹவ் காட் கிளாரிட்டி ஆன் திஸ். ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்தில் பாஷையை எழுதுறது கூட அபத்தம்தான், நிறைய தப்பாக எழுதியிருக்கா. ஸோ அதனால் இந்த ரத்ன படசன் இப்போ வந்து மெயினாக சொல்ல ஜஸ்ட் ஐ கோயிங் டு எண்ட் த டாப்பிக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து கார்த்திக் குமார் பையன் விருகம்பாக்கத்தில் இருக்கான், ரொம்ப தங்கமான பையன். குருவாக்கிய பரிபாலன், அதாவது சிஸ்டம் சிஷ்ய அப்படின்னா சிஷ்யன் சிஷ்ய எப்படி இருக்காங்கன்னா குருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணணும் தான். அதாவது நான் சொன்னேன் மாதிரிலாம் பண்ணோண்டு காத்தால லலிதா சஹஸ்ரநாமத்தை கரெக்ட் பண்ணி அமைச்சிருந்தான் எனக்கு. அதாவது ரத்னா படச, இந்த படச ரெட் கலரில் காமிச்சிருக்கான். ஸோ அதை பிடிஎஃப் பாட்டம் அமைச்சிருக்கான். ஒன்று சம்பவ கரெக்ஷன்ஸ் இருக்குடாங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த மாங்கல்ய இந்த வேர்டிங் வந்து மாங்கல்ய சூத்திர சோபதற்கு அந்த நாள் முடிகிறது. அதே மாதிரி கடைசியில் முடியும் போது திரிபுரா ஸ்ரீ வசங்கரி, திரிபுரா ஸ்ரீவசங்கரின்னு மாதிரி அடிச்சிருக்கேன். அப்படியே நிறைய பேர் சொல்கிறா என்ன ஸ்ரீவசங்கரி. அம்பாளுக்கு இந்த ஒவ்வொரு ஆபரணத்தில் 9 ஆபரணத்தில் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கு. திரிபுர மாரணி, திரிபுரா ஸ்ரீ, திரிபுர சுந்தரி, இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. அதில் ஒருத்தி பேர் திரிபுரா ஸ்ரீ, பேரே திரிபுரா ஸ்ரீ, கீர்த்தி ஸ்ரீலாம் சொல்கிறாள். திரிபுரா ஸ்ரீ, திரிபுரா ஸ்ரீ வசங்கரி சொல்லணும் அது வார்த்தையை. ஆனால் அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது, திரிபுரா ஸ்ரீவசங்கரி. ஸ்ரீவசங்கரி என்னது? ஸோ அந்த 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 ஸ்ரீத்துக்கு இங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்போ தான் படிப்பாங்க புக். அப்படியே இந்த ஆட்டு மந்த கும்பலை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, எத்தனை தடவை சொன்னாலும் கரெக்ட் பண்ண முடியல அதை. ஸோ பெஸ்ட் திங் பிடிஎஃப்பில் போட்டு என்னோடய வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். தெர் இஸ் அ வெப்சைட் இஸ் பீன் கிரியேட்டட் by one of my Shishya, whose name is Asha. She is living in Netherlands. On her own she has developed. அம்மா இந்த மாதிரி பண்ணுறவங்க பர்மிஷனோட தாராளம் பண்ணியம்மா, யாரும் பண்ணுறது இருக்குல்ல, நீ பண்ணால் பண்ணிக்கோன்னு பண்ணி அமைச்சிடும். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கா. அதில் ஒரு சின்ன ஒரு எரர் வந்துட்டு, குளத்தூர் KOLATHUR நடக்கலாம். என் குருவமாக இருந்த விட கொரட்டூர் KORA TTUR கொரட்டூர். ஸோ அந்த குளத்தூர் கொரட்டூரை மாற்றி போட்டாங்க, நான் இருக்கிறது கொரட்டூர் போட்டான். அதை கரெக்ட் பண்ண சொன்னேன். அதை பண்ணிவிட்டு இந்த எம்பளம் புவனேஸ்வரி எம்பளமே பண்ண சொல்லியிருக்கேன். ஷட்கோணம் அதுதான் எம்பளம். என்னுடைய இந்த வித்யாபத்திரன் டிவைனி சேனலுக்கு அந்த வெப்சைட்டுக்கு அதுதான் வரப்போகிறது. அந்த வெப்சைட்டில் எல்லா மூல மந்திரங்களும் ஆட் பண்ணியிருக்கேன். 1-2 விட்டு போயிருக்கலாம், திருப்பி கேன் பி ஆடட். அதில் வந்து இந்த பிடிஎஃப்பை அப்லோட் பண்ண போகிறோம். அந்த லிங்க்கை வந்து இட் பி கிவன் இன் மை ஒன் ஆஃப் மை வீடியோஸ் இன் எ டே ஆர் 2. அது கொடுத்துட்டோன்னா அந்த நீங்கள் பீப்புள் கேன் சி. எனக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை யாருக்கா வேணும்னு தனியாக வேணும்னு கேட்டால் அந்த பிடிஎஃப் ஃபார்ம் அனுப்பிட்டு பிறகு பிரிண்ட் எடுத்துக்கோ. ஸோ வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் எப்போனா தெரியாது. நான் ஐ நீட் ஃபண்ட்ஸ் ஃபார் தட். போன தடவை புக்கு போடுறதுக்கு ஆயிடுத்தது 25 ஜாஸ்தியாகவே ஆகிடுது, மோர் தென் 25 ஆகிடுது சூழ்நிலை இருக்கா போடுறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் சம்படி ஹஸ் டு ஃபைனான்ஸு. ஸோ இந்த மீன் டைம் பெஸ்ட் திங் டு ஸ்டார்ட் வித். ஏன்னா 29 சாயந்தரத்துலேருந்து இது ஆரம்பம், இது வசந்த நவராத்திரி. அது அவங்களுக்கு பீப்புள் கேன் கரெக்ட் அண்ட் ரீட் சொல்கிறதுனால
அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணி ஆகணும். அது பண்ணி தட் வில் ஆல்சோ ஹஸ் பீன் டன் ஃபார் யுவர் பெனிஃபிட். இதை சொல்லி இந்த லோபாமுத்ரா பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி. அதையும் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.